இருங்க. அம்மா, ஆரத்தி எடுக்கும்போது எதுக்கு நிப்பாட்டுற? இல்ல, ஆரத்தி எடுக்கிறவங்க யாரு? அவங்க நம்ம சொந்தக்காரங்க தான். விஷாலுக்கு சித்தி முறை, அவங்களே எடுக்கட்டும். முறைப்படி ஆரத்தி யார் எடுக்கணும்? மாப்பிள்ளைய யார் வரவேற்கணும்? யார் எடுக்கணும்? நான் தான் எடுக்கணும். சமந்தி சொல்லுங்க, யார் எடுக்கணும்? பொண்ணு வீட்டுக்காரங்க தானங்க ஆரத்தி எடுக்கணும். அப்போ நீங்க எடுக்கிறீங்களா? ஆ, ஆரத்தி தட்டை அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க எடுப்பாங்க. இல்ல, நான் எடுக்கிறதுக்காக சொல்லல. பொதுவா பொண்ணோட அம்மாவோ தங்கச்சியோ யாராவது இருந்து பொண்ணு மாப்பிள்ளைய வரவேற்கிறது தான் முறை. நான் தான் அத்தை முறையாச்சே. ஸ்ரீஜாவுக்கு அக்காவோ தங்கச்சியோ இருந்து அவங்க எடுத்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா ஸ்ரீஜாவுக்கு தான் யாரும் இல்லல்ல. ஆனா வர்ஷினிக்கு தான் அக்கா இருக்கால. அந்த பொண்ணு இசை கையால ஆர்த்தி எடுக்க சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும். அதான் நான் பார்த்தேன். எதுக்குடா இந்த அம்மா தேவையில்லாம டயலாக் பேசுதுன்னு. இதுல என்னம்மா இருக்கு? ஆரத்தியை யார் வேணாலும் எடுக்கலாமே. ஆஹா, ஆமாமா, அப்படி ஒரு ஐதீகம் இருக்கு. நான் கூட மறந்து போயிட்டேன். பொண்ணோட அக்கா தான் ஆர்த்தி எடுத்து வரவேற்கணும். அதுதான் சரி, அதுதான் ஐதீகம். ராகவ், இதெல்லாம் வேணும்னே பண்றாங்க. இவ்ளோ நேரம் அக்கா இங்க இருக்கவே கூடாதுன்னு பேசினவங்க இப்ப எதுக்கு அவங்கள ஆரத்தி எடுக்க சொல்றாங்க? இதெல்லாம் இந்த ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். ஆமாமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. என்ன இசை, அவங்க ஆர்த்தி எடுக்க தானே கூப்பிடுறாங்க. உன் தங்கச்சிக்கு தானே ஆர்த்தி எடுக்க போற. இன்னும் ஏன் யோசிக்கிற? போய் எடுப்போ. அம்மா, நீங்க ஆர்த்தி தட்டை என் பொண்ணு கிட்ட கொடுங்க. போ இசை, போ எடு. வேணாம் போ, சித்தி. ஆர்த்தி எடுப்போ. போ.